செய்தி. நெல்லை குறிச்சியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர் வீட்டில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கணேஷ்மணி என்பவர் வீட்டில் அதிகாரிகள் ரெய்டு நடத்தி வருகிறார்கள். நெல்லை குறிச்சியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர் கணேஷ்மணி என்பவர் வீட்டில் பறக்கும் படையினர் ரெய்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கணேஷ்மணி என்பவர் வீட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனையில் 2 லட்சம் பணம், பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரங்கள். தர்ஷினி, நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக வருகிற 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி வாக்காளர்களுக்கு பணம், நகை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் பணியினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்றைய தினத்தில் நெல்லை மேலப்பாளையம் குறிச்சி அக்ரஹாரம் சுதர்சன் மருத்துவமனையின் இயக்குநராக உள்ள கணேஷ்மணி என்பவர் வீட்டில் 2 லட்சம் ரூபாயும், வாக்காளர்களுக்கு வழங்க பதுக்கப்பட்டிருந்த 100 வேஷ்டிகள், 44 நைட்டிகள், 44 பேண்ட், புல் பாட்டில்கள், 16 பீர் பாட்டில்கள் ஆகியவற்றையும் பாளையங்கோட்டை பறக்கும் படை அதிகாரி பொன்ராஜ் தலைமையில் அலுவலர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். இவர் நயினார் நாகேந்திரனுக்கு மிகவும் நெருக்கமானவர் என கூறப்படுகிறது. தொடர்ந்து பறக்கும் படையினர் நயினார் நாகேந்திரன் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் அவ்வளவு வீட்டிலுமே தொடர்ந்து சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.